சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறார். இன்னைக்கு நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் நாகரிகம் ஓங்கி இருந்ததற்கான கீழடி தடயங்கள் கிடைச்ச மண் இந்த மண். பலரின் வீரத்தால் தியாகத்தால் சிவந்த மண். முத்துவடுகநாதன், பெரிய உடையாத்தேவர், அவர் மனைவி வீரமங்கை வேலுநாச்சியார், அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு குடும்பம் வாழையடி வாழையா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று தாய் நிலத்தை காத்த மண் இது. விடுதலை மற்றும் தியாகத்தின் அடையாளங்கள வாழ்ந்து இந்த மண்ணுக்கு உரமாகியுள்ள மருது சகோதரர்களை தந்த மண் அல்லவா சிவகங்கை. இவர்கள் மட்டுமல்ல, அடுத்த நிமிடம் மரணம்னு தெரிஞ்ச உடல்ல நெருப்பை கட்டிக்கிட்டு ஆயுத கிடங்களை குதிச்ச குயிலி வாழ்ந்த மண் இந்த மண். அதனாலதான் இவங்க பெறையெல்லாம் சொல்லி இங்க நிற்கும் போது எனக்குள்ள தமிழ் வீரமும் உணர்ச்சியும் பொங்கி எழுது. இந்த விழாவை மிக சிறப்பா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்குடி அவர்களுக்கும், மாவட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார், அலுவலகத்திற்கு அதைத் தொடர்ந்து என் இல்லத்திற்கு வந்து என் கல்லூரிகளுடைய திறப்பு விழாக்களுக்கு நேரில் வர வேண்டும் என கேட்டார். நான் தேதி கொடுத்தேன் என்று சொல்வதை விட அவர் சொன்னதை நான் ஒப்புக்கொண்டேன். அதுதான் உண்மை. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய பெரிய கருப்பன் அவர்கள் அவருடைய பெயரை போலவே பெரிய விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல ஒரு தேதியை வாங்கிட்டு 5 நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி இருக்கிறார். நேற்று மாலை 3 விழாக்கள். முதல்ல பொது உடைமை இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவராக இருந்த தோழர் ஜீவா அவர்கள் அண்ணல் காந்தியடிகளை சந்திச்ச வரலாற்று சிறப்புமிக்க இடம் சிறவயல். அங்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலையுடன் கூடிய நிறைவரங்கத்தை திறந்து வச்சேன். அடுத்து தவத்திரு குன்றக்குடிகளார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை அரசு சார்பில் கொண்டாடுவோம்னு அறிவிச்சிருந்தோம். குன்றக்குடி மடத்தில் இன்றைய அடிகளார் மிக சிறப்பாக அதை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கவிஞர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரிய கவிஞர் முடியரசனார் அவர்கள், இன்னும் சொன்னா தலைவர் கலைஞருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதை தோழர் அவர், அவருடைய சிலையை திறந்து வச்சேன். இதை மட்டுமா, இன்று கர்நாடகாத்தான் பேரூராட்சியில செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்ற ஆராய்ச்சி நிலையத்திற்கான புதிய கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறேன். 330 ஏக்கர்ல அந்த கல்லூரி அமைந்திருக்கு. தற்போது 361 மாணவர்கள், 361 மாணவியர்கள், 128 மாணவர்கள், 489 மாணவர்கள்
இளங்கலை வேளாண்மை படிச்சிட்டு வராங்க. அந்த கல்லூரியில மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமும் செயல்பட்டு வருது. 61 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் பன்முகத்தன்மை கொண்ட மாதிரி வேளாண் காடுகள் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினரும் ஒன்றியத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சருமான அண்ணன் சிதம்பரம் அவர்களின் கோரிக்கை ஏற்று செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலையரங்கத்திற்கு பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒன்றியத்துடைய முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் சி சுப்பிரமணியம் அவருடைய பெயர் சூட்டி திறந்து வைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இங்கு காரைக்குடி வட்டம் கழனிவாசல்ல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை திறந்து வச்சிருக்கிறேன். 19 ஏக்கர் பரப்பளவில் இது அமைஞ்சிருக்கு. 1300 மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அமைச்சர் பெரிய கருப்பனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் எம்எல்ஏ மாங்குடி அவர்களும் இவருடைய கோரிக்கை ஏற்று இந்த 2 கல்லூரிகளையும் உரிய நேரத்தில் திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சும்மா உங்க தகவலுக்காக இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றிய அரசால் மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சு அது தொடங்கி 11 ஆண்டுகளாகுது. இது உங்க தகவலுக்காகத்தான். அடுத்த நிகழ்ச்சி 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட மினி டைடல் பூங்காவையும் திறந்து வைக்க போறேன். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைந்ததுதான் என்னுடைய சிவகங்கை பயணம். இங்கே முன்னாள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சிதம்பரம் அவர்கள் இங்கே பேசினார்கள். திராவிட மாடல் அமைந்த பிறகு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். அப்போது அண்ணன் சிதம்பரம் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார் என்பதை நான் கூர்ந்து கவனிப்பேன். காரணம், பல்லாண்டுகள் அனுபவம் வாய்ந்த அவரது பாராட்டை நான் முக்கியமாக கருதுவேன். அண்ணன் சிதம்பரம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்காக சிந்தித்தாலும் என்னதான் இருந்தாலும் சிவகைக்காக கூடுதலாக அக்கறையோடு சிந்திப்பார், செயல்படுவார் என்பதற்கு இன்று திறந்து வைத்திருக்கக்கூடிய 2 கல்லூரிகள் தான் உதாரணம். அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டையும் நன்றியும் நான் தமிழக அரசின் சார்பில், தமிழக மக்களின் சார்பிலே நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.